அனைவருக்குமே பயன்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதாவது இந்த காலத்துல கடன் பெறாம இருக்கிறவங்க அப்படின்றது ரொம்பவே கம்மி. கடன் வாங்கி தான் இப்ப பொழப்ப நடத்த வேண்டிய சூழல்ல நம்ம எல்லாம் மாட்டிட்டு இருக்கோம். இந்த நிலையில நம்மளுக்கு வட்டி இல்லாம கடன் கொடுக்குறாங்க அப்படின்னா எவ்வளோ ஒரு சூப்பரான அப்டேட்டா இருக்கும். ஸோ அது எந்த திட்டத்தின் கீழே கொடுக்குறாங்க, நம்ம அதை எப்படி வட்டி இல்லாமல் நம்ம பெறுறது, யாரெல்லாம் எலிஜிபிள், என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க. அண்ட் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி வச்சுங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட், எந்த திட்டத்தின் கீழே நம்மளுக்கு ரூபாய் 1,00,000 வரை வட்டி இல்லா கடன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். விஸ்வகர்மா திட்டம் அப்படின்ற திட்டத்தின் கீழே தான் நமக்கு 1,00,000 ரூபாய் வரையும் வட்டி இல்லா கடன் அப்படின்றது கொடுக்குறாங்க. இது மத்திய அரசால் வழங்கிட்டு இருக்க ஒரு முக்கியமான திட்டம் கூட சொல்லலாம். நீங்க ஆண்கள் பெண்கள் யாரா இருந்தாலுமே இந்த திட்டத்துல பயனடைய முடியும். இந்த விஸ்வகர்மா திட்டத்துல நம்மளுக்கு 1,00,000 ரூபாய் பணம் வட்டி இல்லாமல் இலவசமா கொடுக்கறத தவிர்த்து உங்களோட திறனுக்கான பயிற்சி, டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கான ஊக்கத்தொகைகள், சந்தை தொடர்பான ஆதரவு மற்றும் நவீன கருவிகள் போன்றவற்றை இந்த திட்டத்தின் மூலமா நம்மளால கண்டிப்பா வாங்கிக்க முடியும். குடும்பத்துல இருக்க யாராச்சும் ஒரு நபருக்கு தான் இந்த திட்டத்தின் மூலமா நம்மளால பயன்பெற முடியும். அதுவுமே பாத்தீங்கன்னா 18 வயது அல்லது அதற்கும் மேற்பட்ட நபர்கள் விஸ்வகர்மா திட்டத்தின் மூலமாக பயன்பெறலாம் சொல்லியிருக்காங்க. இந்த 1,00,000 ரூபாய் வரையும் வட்டி இல்லா கடன் பெறதுக்கு நம்ம எங்க போயிட்டு விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆன்லைன் வழியா நம்மளால விண்ணப்பிக்க முடியும். நீங்க உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இ சேவை மையம் இல்லைன்னா பிரவுசிங் சென்டர் போயிட்டு இலவசமா நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த 1,00,000 ரூபாய் வட்டி இல்லா கடனை நாம பெறதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க பொற்கொள்ளர், கல் தச்சர்கள், காலணி செய்பவர், காலணி தைப்பவர், குயவர், தச்சர், சிற்பிகள், முடித்திருத்தம் தொழிலாளர், கொத்தனார், கயிறு செய்பவர், டைலர், சலவை தொழிலாளர், பூமாலைகள் கட்டுவர் உட்பட 18 வகையான தொழில்களில் ஈடுபடுவோர் பிரதமரின் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தின் கீழ் பயன்பெறலாம் சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தத்துல நீங்க எந்த வகையான தொழில் செய்தாலுமே இல்ல தொழில் செய்ய போறீங்க அப்படின்னாலும் இந்த திட்டத்தின் மூலமா உங்களால பயன்பெற முடியும். இன்கேஸ் உங்களுக்கு என்ன தொழில் செய்யறது அப்படின்னு தெரியலன்னு நினைச்சீங்கன்னா அவங்களே இதற்கான அடிப்படை பயிற்சி அப்படின்றதும் 5 முதல் 7 நாட்கள் கொடுக்குறாங்க. இந்த பயிற்சியின் போது உங்களுக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாய் ஸ்டைஃபன் தொகையும் வழங்கப்படும் சொல்லி இருக்காங்க. மேம்படுத்தப்பட்ட பயிற்சின்னு அடிப்படை பயிற்சிக்கு பிறகு 15 நாட்கள் நீங்க மேம்படுத்தப்பட்ட பயிற்சியை ஈடுபடுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாய் ஊக்கத்தொகையும் ஒவ்வொரு நாளுமே வழங்கப்படும் சொல்லி இருக்காங்க. அடிப்படை திறன் பயிற்சியை முடித்த கைவினை கலைஞர்களுக்கு 18 மாதம் திருப்பி செலுத்த வேண்டிய கால அளவு கொண்ட அடமானம் இல்லாத 1,00,000 ரூபாய் வரையிலான கடன்